போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளின் அதிகாரிகளே, யாழ்ப்பாணத்தின் பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களே, அதே போன்று மாவட்டத்தின் மாவட்ட பணிப்பாளர்களே, பிரதேச செயலாளர்களே, அதே போன்று அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, அதே போன்று ஊடகவியலாளர்களே, அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற சிவில் அமைப்புகளினுடைய தலைவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்றது. இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற இரண்டாவது கூட்டம். இந்த கூட்டம் மிகவும் ஒரு முக்கியமாக அமைந்திருப்பது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் இதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற பலரோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற, அது மாத்திரமல்ல, எமது மாவட்டத்தில் கடந்த காலங்களில் இருந்து நாங்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக எங்களுடைய ஜனாதிபதி கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அப்போ அந்த வேலை திட்டத்தின் கீழ் இந்த நாட்டின் வறுமை ஒழிக்கின்ற வேலை திட்டம் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டை தொழில் மயமாக்குகின்ற, டிஜிட்டல் மயமாக்குகின்ற செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில், யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கின்றது. அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் படிப்படியாக தீர்க்கக்கூடிய திசையை நோக்கிய அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றோம் எங்களுடைய அரசாங்கம். அப்போ அந்த வகையில் இன்று இது மிகவும் முக்கியமான நாளாகவும் அமைந்திருக்கின்றது. அதனால் எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்களை வருக வருக என்று எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் சார்பில் வரவேற்பதோடு, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அன்பாக வரவேற்பதோடு, ஏனைய அதிகாரிகள், போலீஸ் உள்ளிட்ட முப்படைகளை சார்ந்த அனைவரையும், சிவில் அமைப்புகளை சார்ந்த அனைவரையும், ஊடகவியலாளர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்று எனது வரவேற்பு உரை கொடுத்துக் கொள்கின்றேன். நன்றி. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய இந்த நிகழ்விலே நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு காட்சிப்படுத்தலை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டம் தொடர்பாக விடயங்கள், முதலாவது விடயமாக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே நாங்கள் வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கம் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய செயற்பாடுகளாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே அரசாங்க அதிபர்களுக்கான செயலமர்வு ஜனாதிபதி செயலகத்திலே கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றதைத் தொடர்ந்து மாவட்டத்திலே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய பதவியில உத்தியோகத்தர்கள், ஏனைய திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனைவருக்குமாக இந்த செயலமர்வுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தப்பட்டு அதனுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடிப்படை தரவுகளாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 15 பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. கிராம அலுவலர் பிரிவுகள் 435 காணப்படுகின்றன. அதே வேளையிலே மொத்த சனத்தொகை 2,11,820 குடும்பங்களை சேர்ந்த குடும்பங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். இதனுடைய அங்கமாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தின் பின்னரான மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே 2009ஆம் ஆண்டு முதல் இன்றைய நாள் வரையிலே 40,043 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,124 பேர்
மீளக்குடியமர்ந்திருக்கின்றார்கள். அதில் இந்தியாவிலிருந்து 1624 குடும்பங்களைச் சேர்ந்த 4214 குடும்பங்களும் மீளக்குடியமர்ந்த வகையிலே இன்று வரையில் 41,667 குடும்பங்களைச் சேர்ந்த 1,34,338 பேர் மீளக்குடியமர முடிந்திருக்கின்றது. இதே வேளையிலே இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியமர வேண்டியவர்களாக 1502 குடும்பங்களைச் சேர்ந்த 4533 பேர் மீளக்குடியமர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களிலே 977 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உயர் பாதுகாப்பு வலய பகுதியிலே காணிகளை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். இது எங்களுடைய இந்த உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பாக எங்களுடைய இந்த முன்னிகைத்திலே நாங்கள் இதிலே ஏற்கனவே இந்த பச்சையிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற விவரம் ஏற்கனவே எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியமர்வுக்காக விவசாய தேவைகளுக்காக மட்டும் அனுமதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. சிவப்பு பகுதியிலே குறிக்கப்பட்டிருக்கின்ற பகுதியானது பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே முன்வைக்கின்றனர். இந்த பலாலி வீதியை பாதுகாப்பு தேவை கருதி பயன்படுத்துவதோடு பொதுமக்களுக்கான அந்த பாதையிலே பயணம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை வழங்க முடியுமாயின் அது தொடர்பாக சாதகமாக பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு அந்த பச்சை அடையாளமிடப்பட்ட பகுதி ஏற்கனவே விவசாய தேவைகளுக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியிலே மக்கள் குடியமர்வதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக முடியுமாயின் அது தொடர்பாகவும் இனிவரும் காலங்களிலே இந்த சிவப்பு பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்ட பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதிகளை மக்களுடைய முதல் கட்டமாக மக்களுடைய விவசாய நடவடிக்கைகளுக்கும் பின்னர் அவர்களுடைய குடியிருப்புக்கும் விடுவிக்க முடியுமாயின் சாதகமாக பரிசீலிக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட மக்களுடைய சார்பிலே தங்களை தயவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இதே வேளையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருக்கின்ற காணிகள் தொடர்பான விவரத்திலே ஏற்கனவே 23,850 ஏக்கர் காணி பாதுகாப்பு வலயத்திலே இருந்த காணியிலே தற்போது 21,226 ஏக்கர் விடுவிக்கப்பட்டு 2,624.29 ஏக்கர் மட்டுமே விடுவிக்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றது. இதிலே இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் பொலிசாரத்திலே சொல்லப்படுகின்ற காணிகள் அது அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 2,624.29 ஏக்கர் காணி தனியார் காணி பாதுகாப்பு வலயத்தில் இருக்கின்றது. அதன் பின்னர் 951 ஏக்கர் அரச காணியாக இருக்கின்றது. விமானப்பட தளத்தினுடைய காணி விவரம் தொடர்பாக இது சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபைக்குரிய காணியாக காணப்படுகின்றது. தற்போது ஏற்கனவே இந்த காணி விமானப்படையினரால் விமான ஓடுபாதை அமைத்து பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த செயற்பாட்டிலே எங்களுக்கு மொத்தமாக 1009.87 ஏக்கர் காணி விமானப்படை தளம் தொடர்பாக இருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் ஏற்கனவே தொடர் நடவடிக்கை எடுத்து நீண்ட காலமாக இவர்களுக்குரிய நட்டஈடு வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே எங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே விமான ஓடுதளத்தை விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே முதற்கட்டமாக நாங்கள் ஏற்கனவே இந்த காணிகளுக்குரிய நட்டஈட்டை வழங்குவதன் மூலம் இதற்கு 643 பேர் இதற்குரிய காணிகள் இருந்தாலும் 538 பேர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காணிக்கு நட்டஈட்டை பெற்றுக்கொள்வதற்கு. ஆகவே முதல் கட்டமாக நாங்கள் இந்த நட்டஈட்டை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமாயின் தொடர்ந்தும் இந்த விமான ஓடுபாதையை அல்லது விமான தளத்தை மேலும் பொதுமக்களுடைய பயண தேவைக்காக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்வதோடு